ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதிதா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு நல்ல காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்பைசி கார்ன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை, ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான சில பொருட்களை இதில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 4 டீஸ்பூன் தேவைப்படும். நான் 2 டீஸ்பூன் இப்போ சேர்க்குறேன். மிச்சம் இருக்கிறத நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். வேக வச்ச கார்னை நம்ம வடிகட்டும் போது ரொம்ப நேரம் காய விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும், அப்போதான் கோட்டிங் நல்லா ஒட்டும். இப்போது மிச்சம் இருக்கிற கார்ன்ஃப்ளவரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஒட்டாத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்பைசி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.